அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெஸ்ட் சார்ஜ்னா என்ன, ஒர்க் டன் என்ன, இது ரெண்டு கான்செப்ட் தான். டெஸ்ட் சார்ஜ்னு ஒன்று ஆக்சுவலாக கிடையாது. அது நீங்கள் எப்படி ஒரு கற்பனையான சார்ஜ். அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து சப்போஸ் இவ்வளோ பெரிய சார்ஜ்னு வச்சுங்க, ப்ளஸ் கியூ, இது ரியல் சார்ஜ். அந்த டெஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுமணி அளவு. ஸோ இந்த குண்டுமணி அளவு உள்ள அந்த டெஸ்ட் சார்ஜ் இந்த ப்ளஸ் கியூன்ற சார்ஜை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண போகிறதில்ல. அதாவது என்ன மீனிங்னா, இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த டெஸ்ட் சார்ஜ் ஆனது மாற்ற முடியாது. அதுதான் அதனுடைய முக்கியமான பாயிண்ட். ஸோ நம்ம இது இங்கே ஒரு ஆரிஜினில் ஒரு ப்ளஸ் கியூ சார்ஜ் எடுத்துக்கிறோம், இங்கேயும் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். ரெண்டுமே பாசிட்டிவ், டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ்னா உங்களுக்கு தெரியும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ரெண்டுமே நெகட்டிவ்னாலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் இருந்தால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னா, இந்த டெஸ்ட் சார்ஜை ஆர் என்ற பாயிண்ட்லேருந்து பி என்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். நல்லா கவனிங்க. ஆர் என்ற பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் நகர்த்துறப்போ சம் ஃபோர்ஸ், ஏன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால ஒர்க் டன் என்னன்னு பார்த்தீங்களா, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பிஆர். உங்களுக்கு தெரியும் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது இங்கிருந்து பக்கத்து பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு அது வந்து டிஸ்டன்ஸ் டிஆர். அப்போ ஒர்க் டன் என்னன்னா ஃபோர்ஸ் டாட் ப்ராடக்ட் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் சின்ன ஒரு டிஆர் அப்படி இருக்கு. இப்போ இதே சார்ஜ் இப்படி மூவ் ஆகிட்டு இங்கே கொண்டு வரீங்கன்னா, ஸோ இது ஆட் அப் ஆகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் ஒர்க் டன் கிடைக்கும். ஸோ ஃப்ரம் பாயிண்ட் ஆர்லேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் த டோட்டல் ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும். எங்கேருந்து, we are starting from R and ending up at P. So external force into dr. What is external force? See, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்கேருந்து மூவ் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் டூயிங் எ ஒர்க் அகெயின்ஸ்ட் த ஃபீல்ட். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ளஸ் ப்ளஸ்னா ரிப்பல்சிவ். ரிப்பல்சிவ் நடக்கிறப்போ இந்த ப்ளஸ் கியூ சார்ஜ் மூவ் ஆகலை, மூவ் பண்ண வைக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், சப்போஸ் இந்த டெஸ்ட் சார்ஜ்னால இதை மூவ் பண்ண வைக்க முடியும்னா நீங்கள் எப்படி கற்பனை பண்ணிக்கணும்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இதுக்கு இருக்குது, அதை அசைய விடாமல் பார்த்துக்குது. அதாவது யாராவது ஒரு பர்சனை தள்ளி விடுறாங்கன்னா அவங்கள ஸ்ட்ராங்காக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி மற்ற ஃபோர்ஸ் நிறுத்தி வச்சிட்டாங்கன்னா அவங்கள தள்ள முடியுமா? ஸோ யூ ஹேவ் டு அஸ்யூம் இன் சச் அ வே தட் திஸ் ப்ளஸ் கியூ இஸ் நாட் டிஸ்டர்ப்ட் பை எனி கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். தட்ஸ் அ மீனிங். அதாவது ஆரிஜின்லேயே அது இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இங்கேருந்து இங்கே நாம் இன்டெகிரேட் பண்ணோம். இதில் ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து இங்கே வர சொல்ல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ யூ ஆர் டூயிங் எ ஒர்க் against the repulsive force. So work is being done. So R லிருந்து P வரைக்கும் நீங்கள் work done கண்டுபிடிக்கணும்னா you have to integrate from R. R தான் starting point, இது final point P. External force dot dr. ஏன் இந்த சார்ஜை நீங்கள் இது கிட்ட மூவ் பண்ணால் நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் மூவ் ஆகும், இல்லைன்னா அது ரிப்பல்சிவ் பின்னாடி தான் போகுமே ஒழிய முன்னாடி போகாது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம், இதை டிஃபைன் பண்ணுறது தான் டெஸ்ட் சார்ஜ். இதுதான் ஒர்க் டன். அண்டர்ஸ்டுடா? தெரியல? ரைட், தேங்க்யூ.